ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் பண்ண போகிறது கொழுக்கட்டை. எங்கள் வீட்டில் எங்கள் சுவாமிக்கு நான் பண்ணுற கொழுக்கட்டை தான் இது. இது 2 டைப்பாக பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறேன். நாங்கள் சாப்பிட்றதுக்கு எள்ளும் வெல்லமும் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறேன். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வறுத்த அரிசி மாவு. இது கூட வெல்லம், நெய், ஏலக்காய் தூள், உள்ளார வைக்கிறதுக்கு எள்ளும் வெல்லமும் மிக்ஸ் பண்ணி ஒன்று வைக்க போகிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூள் பண்ணி ஒன்று வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். எள்ளை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி லேசாக வறுத்து எடுத்துக்கின்னு வரேன் நான். இப்போ எள்ளு நல்லா வரப்பட்டுடுச்சு. இதை நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அரிசி மாவில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உண்டை சாஃப்டாக நல்லா வரும். இது கூட வெல்லம் தண்ணி பாருங்கன்னா கரைச்சி வடிகட்டின வெல்லம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் 2க்கு நான் எல்லாம் தூள் பண்ணி எடுத்துட்டேன். இது வெல்லமும் எள்ளும் சேர்த்து ஒரு பூரணம் பண்ணியிருக்கேன். இந்த 2 பூரணமும் இந்த மாவில் வச்சு நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இது எள்ளு உருண்டை, இது ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை. கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடியாக இருக்குது. அருமையான எள்ளு வச்ச உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.